டாட் அண்ட் கீ ஃபேஸ் வாஷ் வந்து நான் வந்து ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி நான் வாங்கியிருந்தேன். நான் வந்து எதில வாங்கினேன்? பர்பிள்ல வாங்கியிருந்தேன் நானு. ஆஃபர்ன்னு போட்டாங்க. ஆனா பெரிய ஆஃபர் இல்ல. பட் ஆனா வந்து ஒரு ₹224க்கு நான் வாங்கினேன் இது. 100 எம்எல் தான் இது. அ இது வந்து எப்படி இருக்குன்னு நான் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து ரிவ்யூ போடுறேன் சொன்னேன். ஒரு ஃபியூ டேஸ் தான் ஆச்சு நான் யூஸ் பண்ணி. ஆ இது வந்து ஆக்சுவலி வந்து எதுக்குன்னா, ட்ரை ஸ்கின்னுக்கு, நார்மல் ஸ்கின்னுக்கு, அப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இந்த ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து அ ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் தான் வந்து இது வந்து இதில போட்டிருக்காங்க. அப்புறம் பேரியர் ரிப்பேர்ன்னு போட்டிருக்காங்க. அது வந்து ஸ்கின் பேரியர் ரிப்பேர்ன்னு சொல்லிட்டு அது வந்து போட்டிருக்காங்க. அதாவது அது வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து மேல இருக்க ஸ்கின்ன ரிப்பேர் பண்ணும் அப்படின்றது தான் அதோட மீனிங். எனக்கு தெரிஞ்சு நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது அப்படித்தான் போட்டிருந்தது. ஸ்கின்ன வந்து ரிப்பேர் பண்ணும். ம். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணோனயே வந்து எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு தடவ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணோனயே ட்ரை ஸ்கின் போயிடுச்சு. ட்ரை ஸ்கின் போயிட்டு அ எப்படி இருந்ததுன்னா, இது எனக்கு வந்து நோஸ்க்கு 2 சைட்லயும் வந்து லைட்டா ட்ரை ஆகும். அது ஜென்ரலாவே எனக்கு ட்ரை ஸ்கின் தான். எனக்கு வந்து அ எப்போ பார்த்தாலும் வந்து ட்ரை ஸ்கின்னா தான் இருக்கும். அது வந்து என்னடா இது! அது ஃபியூ இயர்ஸா எனக்கு இப்படி தான் இருக்கு. எனக்கு என்ன இது ஃபியூ இயர்ஸ்னா நான் சொல்றது ஒரு 7 இயர்ஸ் கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். என்ன ஒரே ட்ரை ஸ்கின்னாவே இருக்கு. அப்படி சொல்லிட்டு நான் மாய்ஸ்சரைசர்லாம் வாங்கி அப்ளை பண்ணுவேன். அதையும் நான் ரெகுலரா அப்ளை பண்ண மாட்டேன். எனக்கு எப்போ ரொம்ப ட்ரையா ஃபீல் ஆகுதோ, அப்போ மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன். லைட்டா ட்ரையா இருந்ததுன்னா கூட கண்டுக்க மாட்டேன். நான் ஒரு சோம்பேறி. எனக்கு வந்து அந்த என் முகத்த அழகுபடுத்திக்கிறதுக்கே ஃபே ஒண்ணும் இல்ல மாய்ஸ்சரைசர் தான். அது போடுறதுக்கே எனக்கு சோம்பேறித்தனம். ஆனா வந்து ஆனா வந்து 7 இயர்ஸா வந்து அ அ எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னா தான் அரவுண்ட் 7 இயர்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு ட்ரை ஸ்கின்னா தான் இருந்தது. ஆக்சுவலி இப்ப என்ன சயின்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, அ ட்ரை ஸ்கின் வந்து நம்ம ட்ரை ஸ்கின்னா இருந்ததுன்னா, நம்ம மாய்ஸ்சரைசர் வாங்கி அப்ளை பண்ணணுமா, நம்ம ஃபேஸுக்கு. அது வந்து இல்லன்னா வந்து என்ன ஆகும்னா, ட்ரை ஸ்கின் வந்து ரொம்ப நீடிச்சு போயிட்டே இருந்ததுன்னா, என்ன ஆகும்னா, ஸ்கின் வந்து முகத்துல வந்து சுருக்கம் வந்துருமா. முகம் வந்து ஏஜிங் ஏஜிங் தெரியணும். சின்ன வயசுலயே ஃபேஸ் வந்து முதிர்ச்சி அடைஞ்ச மாரி ஆயிடும். அ அந்த மாரி அதாவது ஒரு மாரி லைன்ஸ் தெரியும். ஒரு மாரி ஸ்கின் ஒரு மாரி ஸ்பாயில் ஆயிடும்னு சொல்றாங்க. ஏஜிங் தெரியும்ன்றாங்க. ட்ரை ஸ்கின்ன நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டா, ஒரு மாரி சீக்கிரமே நம்மளுக்கு வந்து வயசான ஸ்கின் மாரி தோற்றம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது அது வந்து இப்போ ட்ரை ஸ்கின்னுக்கு மட்டும் சொல்லல. ஆயிலி ஸ்கின்னும் வந்து அ ட்ரீட் பண்ணாம விட்டாலும், அதுவும் அதே லட்சணத்தில தான் ஆகும்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து எனக்கு தெரியும். ஆனா வந்து நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கவே இல்ல. ஆனா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா ரெகுலரா அப்ளை பண்ண மாட்டேன். எப்பலாம் வந்து ட்ரையா இருக்கோ, அப்போ மட்டும் தான் நான் அப்ளை பண்ணுவேன். இது வந்து ஒரு 7 இயர்ஸ் கிட்ட அந்த மாரி தான் இப்படி தான் போயிட்டு இருந்தது. இப்போ நான் வந்து ரீசென்ட்டா இந்த டாட் அண்ட் கீ ஃபேஸ் வாஷ் வாங்கினேன். இதில போட்டிருக்கு பேரியர் ரிப்பேர். அது வந்து ஒண்ணும் இல்ல. ஸ்கின் பேரியர் ரிப்பேர். ஸ்கின் ரிப்பேர்ன்னு வச்சுக்கோங்க. அது ஹைட்ரேட்டிங் ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல் இருக்காது போல இருக்கு. அதனால ஜென்டில் ஃபேஸ் வாஷ்ன்னு சொல்றாங்க. இது வந்து கொஞ்சோண்டு இத்துணூண்டு எடுத்தாலே போதும். அது வந்து ஃபேஸ்ல போட்டா நல்லா ஓரளவுக்கு நுர வரும். அது வந்து வாஷ் பண்ணுறதுக்கும் கஷ்டம் இல்ல. நல்லா தான் இருக்கு ஃபேஸ் வாஷ். இத நான் போட்ட ஃபர்ஸ்ட்டு டேலயே எனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலி இந்த டாட் அண்ட் கீன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுலேருந்து ஒண்ணு கூட நான் வாங்கி யூஸ் பண்ணது கிடையாது. ஆனா வந்து நான் வந்து ரிவ்யூ பார்த்தா நான் பயங்கரமா போட்டிருக்காங்க ரிவ்யூலாம். அப்படியே எல்லாமே பாசிட்டிவ். ஒரு ஒரு கமெண்ட் கூட நெகட்டிவ் இல்ல. இந்த ஃபேஸ் வாஷ்க்கு சொல்றேன் நானு. பர்பிள் ஆப்ல. ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட கிடையாது. இந்த ஃபேஸ் வாஷ். அதனால தான் நான் இத வாங்கினேன் நானு. இது வந்து நான் யூஸ் பண்ணதுனால நான் சொல்றேன். தடவ யூஸ் பண்ணோனயே என் ஸ்கின்ல இருக்க ட்ரைனஸ் போயிருச்சு. ட்ரைனஸ் போயிட்டு என்ன ஆச்சுன்னா, நான் தான் நோஸ் சைட்ல தான் எனக்கு வந்து ட்ரை ஆகும்னு சொல்லியிருந்தேன்ல. அந்த இடத்துல எனக்கு வந்து ஆயிலி ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஆயிலி ஸ்கின் மாரி. அதாவது நான் மாய்ஸ்சரைசர் வந்து அங்க மட்டும் அப்ளை பண்ண மாரி, ஸ்கின் வந்து அப்படி இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வாஷ்லயே எனக்கு வந்து அப்படி இருந்தது.
ஃபர்ஸ்ட் வாஷ்லயே என்ன இப்படி இருக்கு? அட்டகாசமா இருக்கு. ஆயிலி ஸ்கின்னா? எனக்கு ஆயிலி ஸ்கின்னா? நான் 7 வருஷம் கிட்ட எனக்கு வந்து ஒரே ட்ரை ஸ்கின்னா தானே இருந்தது. இது என்ன ஒரே வாஷ்ல வந்து என் ஃபேஸ் வந்து ஆயிலி ஸ்கின்னா மாறிடுச்சு. அ அப்படின்னு நெனச்சேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து கஷ் என்ன கஷ்டமா இருந்ததுன்னா, "ஐய்யய்யோ! ஆயிலி ஸ்கின்னா மாறிடுச்சா? அப்ப நான் இதுக்குன்னு தனியா ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கணுமா?" அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. அப்புறமேட்டு தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். அது வந்து ஸ்டார்ட்டிங்ல 2, 3 நாள் அப்படி இருந்தது. அந்த எங்க வந்து ட்ரையா இருக்கோ, அங்க மட்டும் ஆயில் வந்து ஃபேஸ்ல லைட்டா இருந்தது. ஃபேஸ் வாஷ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து எக்ஸஸ் ஆயில ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆனா எனக்கு என்னடா ஆயிலி ஸ்கின் ஃபேஸே ஃபுல்லா அதுக்கப்புறம் ஃபுல்லா ஆயிலி ஸ்கின் ஆன மாரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல மட்டும் சொல்றேன் நானு. ஆனா ஃபர்ஸ்ட் டேலயே ட்ரை ஸ்கின் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே யூஸ் பண்ணதுலயே வந்து எனக்கு ட்ரை ஸ்கின் போயிடுச்சு. ட்ரை ஸ்கின் இல்லனா எனக்கு ஆயிலினெஸ் ஆயிடுச்சு. அதுவே வந்து என்னால நம்பவே முடியல. "ஏன் ஸ்கின்னு ஆயிலி ஸ்கின் மாரி ஆயிடுச்சா?" அப்படின்னு. ஆனா வந்து, இது வந்து செம்மையான ஃபேஸ் வாஷ். ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது வந்து அ அடிச்சுக்கவே முடியாது எந்த ஃபேஸ் வாஷும். இதுதான் வந்து கரெக்ட்டான ஃபேஸ் வாஷு. சூப்பரான ஃபேஸ் வாஷு. அது வந்து நான் ஃபியூ டேஸ் எனக்கு வந்து லைட்டா ஆயிலினஸ் இருந்தது. அந்த எங்கெல்லாம் ட்ரை ஆகுமோ, அங்க மட்டும் தான் ஆயிலினஸ். அங்கேயும் ஆயிலினஸ் இருந்தது. மத்த இடத்துலயும் லைட்டா மைல்டா ஆயிலினஸ் இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட நான் மாய்ஸ்சரைசர் ஃபேஸ்ல போட்ட மாரி இருந்தது. ம். ஆனா, அதுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நெனச்சேன் நானு. ஆனா அப்படி கிடையாது. அது வந்து ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு ரிசல்ட் வேற மாரி இருக்கு. அதாவது எங்க வந்து ட்ரை ஆச்சோ அந்த இடம் மட்டும் மைல்டு ஆயிலினஸ் தான் இருந்துச்சு. மத்த இடத்துல ஆயிலினஸ் இல்ல. ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது இருந்துச்சு. அது இப்போ இல்ல. ஆனா வந்து இது வந்து சூப்பரான ஒரு ஃபேஸ் வாஷு. ட்ரை ஸ்கின்னுக்கு சரியான ஃபேஸ் வாஷ். ரொம்ப இது மோசமான ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கே வந்து இது வந்து சரியான ஃபேஸ் வாஷு. இத வந்து மிஸ் பண்ணாம ட்ரை ஸ்கின் உங்களுக்கு இருந்ததுன்னா, இத மிஸ் பண்ணாம இத வாங்கிருங்க. யோசிக்கவே யோசிக்காதீங்க. என்னடா இது ₹200 எல்லாம் இப்பலாம் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் 100 150லயே வருது. இல்லன்னா 224, 250 இந்த ரேஞ்சில விக்கிது. இத போய் வாங்கணுமா? அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஸ்கின்னு தான் நம்மளுக்கு முக்கியம். அதுவும் ஸ்கின் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? சீக்கிரமே. அது அது நல்லாவா இருக்கும்? முதிர்ச்சி அடைஞ்சு மீன்ஸ் வயசான தோற்றம் மாரி ஸ்கின்னு சொல்றேன். வயசானவங்களுக்கு இருக்கிற மாரி ஸ்கின்னு வந்து லைன்ஸு, ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது நம்ம ஸ்கின்ன நம்ம தான் பாதுகாக்கணும். அதுக்கு இது வந்து சரியான ஃபேஸ் வாஷ். ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கவங்க இத கண்டிப்பா கண்ண மூடிட்டு இத வாங்கிருங்க. இது வந்து நான் வந்து மஸ்ட் பைன்னு நான் சொல்றேன். ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு இது மஸ்ட் பை ஃபேஸ் வாஷ். இத வாங்கிருங்க. எனக்கு இன்னும் இன்னும் ஒரு இது என்னன்னா, அ எப் எப்ப பார்த்தாலும் இது வந்து ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ்ன்னு அதிலேயே சொல்லியிருக்கான். அதாவது இதுக்கு தனியா இதில வந்து வேணா மாய்ஸ்சரைசர் மூஞ்சில அதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு சொல்றாங்க. ஆனா, எனக்கு வந்து இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றதுனால எனக்கு மாய்ஸ்சரைசரே தேவைப்படல. என் ஸ்கின் நல்லா தான் இருக்கு. எனக்கு மாய்ஸ்சரைசரே தேவைப்படல. அந்த மாரி இருக்கு. ரொம்ப ட்ரை ஸ்கின்னுக்கு அப்படியே ரொம்ப ட்ரை ஸ்கின்னால ரொம்ப நாள் சஃபர் பண்றீங்களா? கண்ண மூடிக்கிட்டு இத வாங்கிருங்க. வாங்கிட்டு ஒரே நாள்லயே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். அ உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சுச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க இத எனக்கு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சுன்றத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு இத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்புறம் நான் ஒரு விஷயம் யோசிச்சது என்னன்னா, அ இப்போ இது வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே சொல்றேன் நான் வந்து அழகு என்ன சொல்றது? அ ஃபேஸ் வாஷ்லேருந்து மாய்ஸ்சரைசர் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு கேர்ள்ஸுக்கு தான் இந்த விக்கிறாங்கல்ல. எனக்கு பெரிய டவுட் ஒண்ணு வந்துச்சு. ஏன் அ ஜ ஜென்ஸ்க்குலாம் வந்து ட்ரை ஸ்கின் ஆகாதா? அ அது என்ன வெறும் கேர்ல்ஸ்க்கு மட்டும் தான் வந்து லேடீஸ்க்கு மட்டும் தான் வந்து ட்ரை ஸ்கின் ஆகுமா? ஜென்ஸ்லாம் வந்து இப்ப ட்ரை ஸ்கின் ஆனா முதிர்ச்சி சீக்கிரம் வந்துரும்னு சொல்றாங்க. அதாவது ட்ரீட் பண்ணாம விட்டோம்னா ட்ரீட்னா என்ன ஒண்ணும் பண்ண தேவையில்ல. மாய்ஸ்சரைசர் எடுத்து அப்ளை பண்ண வேண்டியது தான். கரெக்ட்டான மாய்ஸ்சரைசர் வாங்கி அப்ளை பண்ண வேண்டியது தான். வேற ஒண்ணும் இல்ல. ஆனா வந்து நான் யோசிச்சது என்னன்னா, எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து ஃபீமேலுக்கு தான் கேர்ல்ஸ்க்கு தான் வுமனுக்கு தான் இந்த மாரி ஃபேஸ் வாஷ்லாம் வுமனுக்கு தான் இருக்கு. மென்னுக்கும் வந்துருச்சு ஃபேஸ் வாஷு. ஆனா மாய்ஸ்சரைசர்ன்னு அவங்களுக்கு தனியா வந்து ப்ராடக்ட் வந்து நான் பார்த்ததில்ல.
ம். மோஸ்ட்டா வந்து இருக்காது. 98% நான் சொல்றேன். அ அ மேல் அதாவது ஜென்ஸுக்கு வந்து மாய்ஸ்சரைசர்ன்னு ஜென்ஸுக்கான மாய்ஸ்சரைசர்ன்னு எந்த ப்ராடக்ட்டும் வந்ததில்ல. 98% நான் சொல்றேன். ஏதாவது ஒண்ணு வந்திருக்கும். ஒண்ணே ஒண்ணு தான் நான் பார்த்த மாரி ஞாபகம். நான் அதையும் தேடினேன். முதல்ல இருக்கா அந்த மாரின்னு. ஒண்ணே ஒண்ணு தான் இருந்ததுன்னு. ஆமா. ஒண்ணே ஒண்ணு தான் இருந்தது. அதுதான் நான் சொல்றேன். இது வந்து போத் மென் அண்ட் வுமன் யூஸ் பண்ணலான்னு இதில போட்டிருக்கு. இது வந்து மென்னுக்கும் செட் ஆகும். இது வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து வுமனுக்கும் சூட்டபிளா இருக்கும்னு போட்டிருக்கு. இது 2 பேருமே யூஸ் பண்ணலாம். வுமன் ஆம்பளைங்களும் யூஸ் பண்ணலாம். பொம்பளைங்களும் யூஸ் பண்ணலாம் இந்த ஃபேஸ் வாஷ. நோ ப்ராப்ளம். நான் யோசிப்பேன், அட பாவமே! ஆம்பளைங்களுக்கு இது வந்து டை ஸ்கின் ஆகாதா? அப்ப அவங்களுக்கு முதிர்ச்சி சீக்கிரம் வந்துருமே! அப்ப அவங்களுக்குன்னு ஒரு மாய்ஸ்சரைசர்லாம் இல்லையே! பாவம். அது என்ன எல்லா மாய்ஸ்சரைசரும் கேர்ல்ஸுக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. அப்படின்ற மாரிலாம் நான் நான் நெனச்சேன். பட் வந்து மாய்ஸ்சரைசரே தேவையில்ல. இந்த ஃபேஸ் வாஷு போத் மென் அண்ட் வுமன் யூஸ் பண்ணலாம். ஆம்பளைங்களும் யூஸ் பண்ணலாம். பொம்பளைங்களும் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் ஃபார் போத் மென் அண்ட் வுமன். அதிலேயே போட்டிருக்காங்க தான். இது வந்து மிஸ் பண்ணாம ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கு. நீங்க அது வந்து க்யூரே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி வெறுத்து போயிருந்தீங்கன்னா, இத கண்டிப்பா நீங்க வாங்கணும். இது வந்து ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் இது. மாய்ஸ்சரைசர் இல்ல. ஆனா வந்து இது வந்து ஸ்கின்ன வந்து நல்லா வச்சுக்குது. இது வந்து ஃபேஸ்ல போட்டோனே ஒரு மாரி பளிச்சுன்னு இருக்கு ஃபேஸு. இது ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ். இதுக்கு நான் 5 ஸ்டார் குடுப்பேன். சான்ஸே இல்ல. இது வந்து மாய்ஸ்சரைசரே எனக்கு தேவையில்ல. அந்த அந்த அளவுக்கு இது வந்து கலக்கிருச்சு. செம்ம ஃபேஸ் வாஷ் இது. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, லைக் போடுங்க. என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணிங்கன்னா, நான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அ என் எ ஏதாவது வந்து நான் என் சேனல்ல ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், அ ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.